அரசு கல்லூரி பேராசிரியர்களின் கால வரையறையற்ற உள்ளிருப்பு போராட்டம். புதுவை அரசு கல்லூரிகளில் பணிபுரியும் துணை பேராசிரியர்களுக்கு கடந்த 15 ஆண்டுகளாக பதவி உயர்வு வழங்காமல் புதுவை அரசின் உயர்கல்வித்துறை தாமதப்படுத்தி வருகின்றது. இதனை கண்டித்து கல்லூரி பேராசிரியர்கள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தி தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தினர். ஆனால் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கால தாமதம் செய்து வருகின்றனர். எனவே அரசு கல்லூரி பேராசிரியர்கள் தங்களின் பதவி உயர்வு கோரிக்கையை வலியுறுத்தி இன்று 5ஆம் தேதி காலை 9 மணி முதல் தாகூர் கலைக்கல்லூரி மற்றும் காஞ்சிமாமுனிவர் அரசு மேற்படிப்பு மைய வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் பிராந்தியங்களில் பணிபுரியும் 200க்கும் மேற்பட்ட துணை பேராசிரியர்கள் அந்தந்த பிராந்தியங்களில் உள்ளிருப்பு போராட்டம் தொடங்கியுள்ளனர். புதுச்சேரி பிராந்தியத்தில் உள்ள பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி, தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி, காஞ்சிமாமுனிவர் அரசு பட்டமேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தை சேர்ந்த பேராசிரியர்கள் மாணவர்களின் வகுப்புகள் பாதிக்காமல் வகுப்புகளை நடத்திவிட்டு மற்ற நேரங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுவை அரசு தங்கள் பதவி உயர்வு கோரிக்கையை நிறைவேற்றும் வரையில் இந்த உள்ளிருப்பு போராட்டம் தொடரும் என்று போராட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் பாலமுருகன், சங்கரையா ஆகியோர் தெரிவித்தனர். புதுச்சேரி அரசுக்கு புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் பிராந்தியங்களில் 7 கல்லூரிகள் உள்ளன. இதற்கு உரிய துணை பேராசிரியர்கள் UPSC தேர்ந்தெடுத்து அனுப்புகின்றது. இவர்களுக்கு ஆண்டுக்கு 2 முறை பதவி உயர்வு குறித்து கோப்புகளை தயாரித்து புதுவை அரசுக்கு அனுப்ப வேண்டியது உயர்கல்வித்துறையின் பணியாகும். இதனை கடந்த 15 ஆண்டுகளாக முறைப்படி செய்து பதவி உயர்வு வழங்காமல் புதுவை அரசின் உயர்கல்வித்துறை அதிகாரிகள் காலம் தாழ்த்தி வருகின்றனர். இதனால் பல பேராசிரியர்கள் பதவி உயர்வு இல்லாமல் பணி ஓய்வு பெற்றுவிட்டனர். பலர் ஏக்கை எய்திவிட்டனர். இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் பல பேராசிரியர்கள் பணி ஓய்வு பெற உள்ளனர். துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர், அரசு செயலாளர்களுக்கு பலமுறை தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு கொடுத்தும் பல போராட்டங்களை நடத்தியும் துணை பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு இதுவரை கிடைக்கவில்லை. கல்வி அமைச்சர், முதலமைச்சர் ஒப்புதலளித்த பிறகும் அதிகாரிகள் பதவி உயர்வு கோப்புகளை நடைமுறைக்கு கொண்டு வரவில்லை. அதனால் பேராசிரியர்கள் மாணவர்களின் படிப்புக்கு பாதிப்பு இல்லாத வகையில் வகுப்புகளை நடத்திவிட்டு மற்ற நேரங்களில் அரசு கல்லூரி பேராசிரியர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டம் நடத்துவது பொதுமக்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் வித்தியாசமாக பார்க்கப்படுகின்றது.